Swayam Prabha. Digital India. Educated India. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம லாஸ்ட் கிளாஸில் ஸ்பெக்ட்ரல் தியரம் ஃபார் காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் வந்து ஸ்டேட் பண்ணிவிட்டு ரேஞ்ச் ஆஃப் ஏ வந்து ஃபைனைட் டைமென்ஷனல்னால் இந்த 3 ஸ்டேட்மெண்ட்டையும் வந்து நம்ம ப்ரூவ் பண்ணோம். அட்லீஸ்ட் வந்து ஸோ நம்ம ஒரு சில விஷயத்துக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் தான் கொடுத்தோம், கம்ப்ளீட் ப்ரூஃப் கொடுக்கல. ஆனால் கம்ப்ளீட் ப்ரூஃப் வந்து இப்போ இந்த ரேஞ்ச் ஆஃப் ஏ இன்ஃபைனைட் டைமென்ஷனல் கேஸில் ஈவன் இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டுக்கும் நம்ம கம்ப்ளீட் ப்ரூஃபே வந்து கொடுப்போம். இதுக்கும் வந்து கம்ப்ளீட் ப்ரூஃபே கொடுப்போம். ஆனால் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருந்தோன்னா லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டில் லாஸ்ட்டு கிளாஸில் ரேஞ்ச் ஆஃப் ஏ இன்ஃபைனைட் டைமென்ஷனல்னால் நம்ம வந்து ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஸ்பேசஸ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோம். அது எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அதாவது m = 1ன்னு எடுத்துக்கிட்டோன்னா எந்த ஒரு காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கும் ஐதர் நாம் ஆஃப் ஏ ஆர் மைனஸ் நாம் ஆஃப் ஏ வந்து ஒரு ஐகன் வேல்யூவாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஏங்கிற ஆப்ரேட்டரில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம்னு வச்சுக்கலாம், ஏ ஃப்ரம் ஹெச் டு ஹெச். அப்போது ஐதர் நாம் ஏ ஆர் மைனஸ் நாம் ஏ வந்து ஒரு ஐகன் வேல்யூ. ஸோ அந்த ஐகன் வேல்யூவை வந்து S1ன்னு எடுத்துக்கிட்டோம்னா தட் இஸ் mod S1 ஈக்குவல் டு இங்கே m = 1 m = 0 கேஸில் m = 0. ஓகே, ஸோ m = 0 கேஸில் S1ங்கிறது வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் A0, தட் இஸ் A0ங்கிறது வந்து A வித் mod S1 ஈக்குவல் டு நாம் ஆஃப் A. அப்போ அந்த கரஸ்பாண்டிங் ஐகன் வெக்டரை வந்து நம்ம U1ன்னு வச்சுக்கிறோம். U1ங்கிறது வந்து யூனிட் வெக்டர்னு எடுத்துருக்கோம். ஸோ நாம் ஆஃப் U சஃபிக்ஸ் m+1 வந்து 1. அதுக்கப்புறம் வந்து இண்டக்ஷனில் தான் ப்ரொசீட் பண்ணோம். அது எப்படின்னா F1 வந்து ஸ்பேம் ஆஃப் FM வந்து ஸ்பேன் ஆஃப் U1 டு UM, HM வந்து FM உடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்னு எடுத்துக்கிட்டோன்னா பை ப்ரொஜெக்ஷன் தியரம் வந்து FM ஈக்குவல் டு H பை ப்ரொஜெக்ஷன் தியரம் H ஈக்குவல் டு FM ப்ளஸ் HMனு வரப்போகுது. ரெண்டாவது இங்கே வந்து இந்த வெக்டர்ஸ்லாம் வந்து ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வேல்யூ SJ. UJங்கிறது வந்து ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு த ஐகன் வேல்யூ SJ. ஸோ அப்படி பார்த்தோன்னா இந்த HMங்கிற க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் வந்து இன்வேரியன்ட் அண்டர் த ஆப்ரேட்டர் ஏன்னு வரப்போகுது. அந்த ஆப்ரேட்டர் நம்ம வந்து ஏஎம்னு சொல்கிறோம். ஸோ ஏஎம்னு சொன்னோன்னா அது வந்து ஒரு காம்பேக்ட் செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டராக இருக்குது. ஸோ அதனால் ஐதர் நாம் ஆஃப் ஏஎம் அல்லது மைனஸ் நாம் ஆஃப் ஏஎம் வந்து ஒரு ஐகன் வேல்யூ வரப்போகுது. ஸோ அந்த ஐகன் வேல்யூவை வந்து S(m+1)ன்னு எடுத்துக்கிறோம். ரெண்டாவது இங்கே வந்து நாம் வந்து ரெஸ்ட்ரிக்டட், நாம் ஆஃப் த ஆப்ரேட்டர் ரெஸ்ட்ரிக்டட் ஆன சப்ஸ்பேஸ். ஸோ அதனால் நாம் ஆஃப் ஏஎம் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நாம் ஆஃப் A(m-1). ஸோ அதனால் இந்த சீக்வன்ஸ் எஸ்எம்ங்கிற சீக்வன்ஸ் வந்து டிக்ரீஸிங்காகவும் வரப்போகுது, ரைட்? ஸோ ஃபர்தர் SM இஸ் கிரேட்டர் than ஆர் ஈக்குவல் டு SM+1 ஃபார் ஆல் m = 1, 2, 3 எக்ஸெட்ரா. ஓகே, இப்போ நம்ம வந்து லாஸ்ட் கிளாஸில் இது யூஎன்லாம் வந்து இன்ஃபைனைட்னு நம்ம ஏற்கனவே அப்சர்வ் பண்ணிவிட்டு அதனால் வந்து இந்த SN வந்து கன்வர்ஜஸ் டு 0, ரைட்? SNங்கிறது கன்வர்ஜஸ் டு 0. அது வரைக்கும் வந்து ப்ரூவ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம இப்போ நெக்ஸ்ட்டு என்ன ப்ரூவ் பண்ண போகிறோம்னா AX ஈக்குவல் டு சம்மேஷன் n SN இன்னர் ப்ராடக்ட் XUN UN. ஸோ இதை தான் வந்து நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து நம்ம இந்த ஸ்பேஸ் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். லெட் F∞ வந்து என்னென்னா ஸ்பேன் ஆஃப் U1 U2 எக்ஸெட்ரா, தட் இஸ் ஸ்பேன் ஆஃப் UN. அண்ட் H∞ என்னென்னா இந்த F∞ பெர்ப், ரைட்? F∞ பெர்ப். ஸோ பை ப்ரொஜெக்ஷன் தியரம் நமக்கு என்ன கிடைக்கும்னா ஹெச்ங்கிறது வந்து F∞ ப்ளஸ் H∞, அண்ட் H∞ பெர்ப் வந்து F∞ வரப்போகுது பை ப்ரொஜெக்ஷன் தியரம்.
ஓகே. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கிளைம் பண்ணுறோன்னா ax ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு h இன்ஃபினிட்டி. ஸோ இதை தான் வந்து கிளைம் பண்ணுறோம். அதாவது தட் இஸ் h இன்ஃபினிட்டி வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் a, ரைட், சப்செட் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் a. ஸோ இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஸோ ஒரு விஷயம் அப்சர்வ் பண்ணுங்கள், என்னென்னா எஃப்என்னுங்கிறது வந்து என்னென்னா அல்லது எஃப்எம்ங்கிறது என்ன, ஸ்பேன் ஆஃப் u1 எக்ஸட்ரா um, f இன்ஃபினிட்டி வந்து ஸ்பேன் ஆஃப் ஆல் த uns. ஸோ அதனால் எஃப்எம்ங்கிறது வந்து சப்செட் ஆஃப் f இன்ஃபினிட்டி. நோட் தட் fm is a subset of f infinity for all m. ஸோ இப்படி இருந்ததுன்னா நம்ம ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் எடுக்கும்போது இது வந்து ரிவர்ஸ் ஆயிரும். ஸோ திஸ் இம்ப்ளை h infinity which is f infinity per, இது வந்து subset of fm per, right, subset of fm per. இப்போ நம்ம என்ன சொல்ல போகிறோம்னா ax ஈக்குவல் டு 0ன்னு சொல்லணும் ஃபார் ஆல் எக்ஸ், அல்லது a வந்து 0 ஆப்ரேட்டர் ஆன் h இன்ஃபினிட்டின்னு சொல்லணும். ஸோ நம்ம வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். நாம் ஆஃப் அ செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டர் வந்து சுப்ரீமம் ஆஃப் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ax, x வேர் நாம் x ஈக்குவல் டு 1, ரைட், x பிலாங்ஸ் டு h. ஸோ ஒரு செல்ஃப் அட்ஜாயிண்ட் ஆப்ரேட்டருக்கு நாம் வந்து இந்த மாதிரி இருக்குது. அப்போ நம்ம a வந்து 0ன்னு சொல்லணும்னா ஒவ்வொரு யூனிட் வெக்டருக்கும் இந்த குவான்டிட்டி 0ன்னு சொன்னால் போதும், ரைட். ஸோ அதனால் நம்ம வந்து இன்னர் ப்ராடக்ட் ax, x ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு h இன்ஃபினிட்டின்னு சொல்ல போகிறோம், ரைட், ஃபார் ஆல் x பிலாங்ஸ் டு h இன்ஃபினிட்டி, ரைட். ஸோ இங்கே வந்து ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஓகே, ஸோ இதுலேருந்தே வந்து இது ஒரு செல்ஃப் மேப்னே வந்துடும். ஓகே, ஸோ இதுக்கு தான் வந்து நம்ம இப்போ இந்த அப்சர்வேஷனை வந்து வைக்க போகிறோம். ஸோ லெட் இந்த அப்சர்வேஷனை யூஸ் பண்ண போகிறோம். ஸோ லெட் x பிலாங்ஸ் டு h இன்ஃபினிட்டி which is a subset of fm per, right, which is a subset of fm per. ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும், this imply modulus of inner product ax, x. அப்போ x வந்து h இன்ஃபினிட்டியில் இருந்ததுன்னா x வந்து fm பர்ப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து x fm பர்ப்பில் இருக்குது. ஸோ திஸ் இஸ் லெஸ் than or equal to norm of amx times norm x, ரைட், டைம்ஸ் norm x. ஸோ இங்கே வந்து x வந்து யூனிட் வெக்டர்னு எடுத்துக்கலாம், சப்செட் ஆஃப் be a unit vector எடுத்துக்கலாம். ஓகே, அப்போ இன்னர் ப்ராடக்ட் ax, x பார்த்தோம்னா அது வந்து ஆக்சுவலாக ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் amx, x. ஏன்னா amங்கிறது என்ன, வேர் am is equal to a restricted on fm, ஏக்கு இன்னொரு பேர் தான் வந்து am. அது வந்து fmங்கிற சப்ஸ்பேஸில் பார்க்கும்போது அதோட பேர் am. ஸோ இங்கே வந்து பை கோஷி-ஸ்வார்ட்ஸ் இன்இக்வாலிட்டி இது வந்து என்ன வரப்போகுதுன்னா norm of amx into norm x, ரைட். ஸோ இப்போ norm x வந்து 1, ஸோ அதனால் இந்த குவான்டிட்டி வந்து 1ன்னு வரப்போகுது. இப்போ norm of ax, ஸோ norm of an operator வந்து less than or equal to norm a into norm x, ரைட், norm a into norm x. ஆனால் norm of am என்ன, norm of am வந்து மாடுலஸ் ஆஃப் s suffix m plus 1. ஸோ அப்போ நமக்கு இங்கே என்ன வருதுன்னா மாடுலஸ் இன்னர் ப்ராடக்ட் ax, x இது வந்து less than or equal to norm of am வந்து mod sm plus 1 times norm x. மறுபடியும் norm x வந்து 1 தான். ஸோ அதனால் இதையும் வந்து இது பண்ணிடலாம். அப்போ நம்ம என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா திஸ் இஸ் மாடுலஸ் ஆஃப் இன்னர் ப்ராடக்ட் ax, x இஸ் less than or equal to மாடுலஸ் ஆஃப் s suffix m plus 1 ஃபார் ஆல் m. ஏன்னா இது வந்து m வந்து இண்டிபெண்ட் ஆஃப் இந்த இன்இக்வாலிட்டி, ரைட், ஃபார் ஆல் mக்கு இது ட்ரூ. ஆனால் sm வந்து கன்வர்ஜஸ் டு 0 as m tending to infinity, ரைட். sm tends to 0 as n tending to infinityங்கிறதுனால we get ax, inner product ax, x equal to 0 for all x belongs to h infinity.
ரைட் ஃபார் ஆல் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச் இன்ஃபினிட்டி. அப்போ என்ன ஆகுதுன்னா இந்த ஹெச் இன்ஃபினிட்டியில் நம்ம எந்த ஒரு வெக்டர் எடுத்தாலும் அதோடைய இமேஜ் வந்து 0. அப்போ ஹெச் இன்ஃபினிட்டி வந்து ஒரு சப்செட் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ, ரைட், சப்செட் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ. ஓகே, ஸோ இப்போ நம்ம இந்த ஈக்குவேஷனை வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம் யூஸிங் இந்த அப்சர்வேஷன், ரைட். ஸோ நம்ம இப்போ எக்ஸ்ன்னு ஒரு வெக்டர் எடுத்துக்கலாம். லெட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஹெச், தென் எக்ஸ் வந்து ஒய் ப்ளஸ் ஜெட், வேர் y belongs to f infinity and z belongs to h infinity, right. ஏன்னா வந்து by projection theorem நமக்கு என்ன தெரியும்னா h is nothing but f infinity plus h infinity. ஆனால் f infinityங்கிறது என்ன, span of un. அதனால் இந்த y என்ன வரப்போகுதுன்னா, note that y is equal to summation n inner product x un un, right, inner product x un un. ஏன்னா பை பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி நமக்கு என்ன தெரியும்னா சமேஷன் n இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் ஸ்கொயர், இது வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு நார்ம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர், ரைட். இது வந்து பை பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி. அப்போ இந்த இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் இந்த சீக்வன்ஸ் பார்க்குறீங்க, இது வந்து பிலாங்ஸ் டு எல் டு என், ஏன்னா இது அதோடைய மீனிங் தான் இது. அப்போ நம்மக்கிட்ட ஒரு எல் டு என் சீக்வன்ஸ் இருந்ததுன்னா பை ரீஸ் ஃபிஷர் தியரம் இந்த சீரீஸ் summation n inner product x un un இது வந்து belongs to the Hilbert space, the span of un closure. ஸோ இது வந்து belongs to f infinity. அப்போ இந்த வெக்டர் தான் வந்து yன்னு நம்ம சொல்கிறோம், ரைட். இந்த வெக்டர் தான் yன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ பை பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி அண்ட் ரீஸ் ஃபிஷர் தியரம் நமக்கு இங்கே y ஈக்குவல் டு இன்னர் ப்ராடக்ட் x un un வந்துட்டு. இப்போ நம்ம இங்கே x எப்படி எழுத முடியும்னா, this imply x equal to summation n inner product x un un plus z, right, plus z. so இதுலேருந்து this imply ax, so ax பார்க்குறோம். ஸோ ஏங்கிறது வந்து பவுண்டட் ஆப்ரேட்டர், இதை வந்து சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்மை வச்சு நம்ம லிமிட்டாக எழுதணும்னா, ஸோ நமக்கு என்ன வரப்போகுதுன்னா this is equal to summation n inner product x un a un plus az, right, plus az. ஆனால் az வந்து 0, ரைட், ஏன்னா z belongs to h infinity, அதனால் az 0. ஸோ அதனால தான் வந்து அதை ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ணோம். ஸோ this is equal to summation n inner product x un a unங்கிறது என்ன, sn un, ரைட். a unங்கிறது வந்து sn un. ஸோ இதுதான் நம்ம வந்து ப்ரூவ் பண்ணணும், ரைட். ax ஈக்குவல் டு சம்மேஷன் n sn inner product x un un ஃபார் ஆல் x belongs to h, ரைட், ஃபார் ஆல் x belongs to h. ஓகே, ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து இதுவும் வந்து ஹோல்ட் ஆகுதுன்னு நம்மளால் சொல்ல முடியும். ஸோ என்னென்னா ஜஸ்ட் இந்த ஈக்குவேஷன் மட்டும் எழுதுங்க, ax மைனஸ் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to m sn inner product x un un, இதோடைய நாம் ஸ்கொயர் எழுதுங்க, ரைட். இப்போ வந்து ax வந்து நமக்கு என்னன்னு தெரியும், அதுலேருந்து ஃபஸ்ட்டு m டேர்ம்ஸை தான் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த குவான்டிட்டி என்னென்னா திஸ் இஸ் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு m + 1 to infinity sn inner product x un un ஸ்கொயர். ஓகே, ஸோ இப்போ இங்கே யூஎன்ஸ் எல்லாம் வந்து ஆர்த்தோகனல் வெக்டர்ஸ், ரைட், ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸ். ஸோ அதனால் இந்த நாம் ஸ்கொயர் ஆஃப் இந்த வெக்டர் என்ன ஆக போகுதுன்னா திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு சம்மேஷன் n ஈக்குவல் டு m + 1 to infinity mod sn ஸ்கொயர் inner product x un ஸ்கொயர், ரைட். ஆக்சுவலாக இது வந்து இன்ஃபைனைட் சம் இருக்குது, ஆனால் இதை வந்து நம்ம வந்து லிமிட் ஆஃப் சீக்வன்ஸ் ஆஃப் பார்ஷியல் சம்மாக வந்து பார்க்கணும். ரெண்டாவது யூஎன்ஸ்லாம் ஆர்த்தோகனல்னு வந்ததுன்னா நமக்கு வந்து இந்த நாம் ஆஃப் இந்த இது வந்து ஆக்சுவலாக ஈக்குவல் டு இந்த டேர்ம்னு வந்துடும், ரைட். நான் வந்து லெஸ் than ஆர் ஈக்குவல் டு போட்டிருக்கேன், ஆக்சுவலாக ஈக்குவல்ட்டே வந்து வந்துடும், திஸ் இஸ் ஈக்குவல் டு. இப்போ வந்து இந்த sn வந்து டிக்ரீசிங் சீக்வன்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா திஸ் இஸ் லெஸ் than ஆர் ஈக்குவல் டு mod sm + 1 ஸ்கொயர் சம்மேஷன் n ஈக்குவல் டு 1 to infinity modulus of inner product, sorry, summation
n equal to m plus 1 to infinity modulus of this. இப்போ இது வந்து m plus 1லேருந்து இன்ஃபினிட்டிக்கு தான் வந்து வரைக்கும் உள்ள சம்மு. ஆனால் 1 to infinity எழுதணும்னா அது வந்து இதை விட பெருசாக இருக்கும். ஸோ therefore this is less than or equal to mod s suffix m plus 1 square summation m plus n equal to 1 to infinity mod inner product x un square. Okay, but by Bessel's inequality இந்த quantity வந்து less than or equal to norm of x square. ஸோ அதனால் நமக்கு this is equal to இதுன்னு வந்துடும். ஸோ இந்த எஸ்டிமேஷன் தான் நம்ம வந்து காமிக்கணும், ரைட்? ஸோ norm of ax minus summation n equal to 1 to m sn inner product x un இது வந்து less than or equal to mod sm plus 1 times norm x for all x. ஓகே, ஸோ இதோட இந்த ஸ்டேட்மெண்ட் ஏல உள்ள ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. ஸோ நம்ம நெக்ஸ்ட் என்ன சொல்லணும்னா, இந்த S12 இந்த நம்மக்கிட்ட உள்ள இன்ஃபைனைட் சீக்வன்ஸ் தான் ஆக்சுவலாக எல்லா ஐகன் வேல்யூஸும் வந்து இந்த இன்ஃபைனைட் சீக்வன்ஸ்லேயே வந்து வந்துடுது. வேறு எந்த ஒரு ஐகன் வேல்யூ வந்து நமக்கு கிடைக்காது அப்படின்னு நம்ம வந்து சொல்ல போகிறோம். ஓகே, ஸோ இந்த பார்ட் ஏற்கனவே நமக்கு தெரியும். அதாவது எந்த ஒரு நான் ஜீரோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூ எடுத்தாலும் அது வந்து ஐகன் வேல்யூவாக வரப்போகுது. ஏன்னா நான் ஜீரோ எந்த ஒரு ஸ்பெக்ட்ரல் வேல்யூவும் வந்து அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ. ஆனால் நான் ஜீரோ அப்ராக்சிமேட் ஐகன் வேல்யூ ஃபார் அ காம்பேக்ட் ஆப்ரேட்டர் வந்து ஐகன் வேல்யூவாகவே வரப்போகுது. ஸோ அதனால் நான் ஜீரோ ஸ்கேலர்ஸ் எடுத்தேன்னா இங்கே வந்து எனக்கு நான் ஜீரோ ஐகன் வேல்யூஸ் வரப்போகுது. எவ்ரி நான் ஜீரோ ஸ்பெக்ட்ரல் வேல்யூ ஈக்குவல் டு நான் ஜீரோ ஐகன் வேல்யூ. ஆனால் நம்ம வந்து அது ஈக்குவல் டு S1 S2 எக்ஸெட்ரா அதை தான் வந்து சொல்லணும். அதாவது எல்லா ஐகன் வேல்யூவும் இந்த சீக்வன்ஸ்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு அதில் தான் சொல்லணும். சப்போஸ் நம்ம வந்து அது ஒரு கான்ட்ரடிக்ஷனாக எடுத்துக்கலாம். ஸோ பி ஸ்டேட்மெண்ட் let S belongs to R be an eigenvalue be a non-zero eigenvalue of A such that S வந்து not equal to Sn for all n இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ரைட்? இந்த மாதிரி எடுத்தோன்னா தென் ஸோ நமக்கு ஒரு வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ தேர் எக்ஸிஸ்ட் u belongs to H with norm u equal to 1 such that au equal to su, ரைட்? au equal to su ஏன்னா அது வந்து ஒரு ஐகன் வெக்டர். எஸ் ஐகன் வேல்யூ, அதனால் ஐகன் வெக்டர் எக்ஸிஸ்ட் ஆகுது. இப்போ ஐகன் வெக்டர் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் அது வந்து ஆர்த்தோகனல். ஸோ இதுலேருந்து என்ன சொல்ல முடியும்னா திஸ் இம்ப்ளை inner product un equal to 0 for all n, right? For all n. ஏன்னா ஐகன் வெக்டர்ஸ் கரஸ்பாண்டிங் டு டிஸ்டிங்க்ட் ஐகன் வேல்யூஸ் ஆர் ஆர்த்தோகனல். ஸோ இப்போ இந்த ஃபேக்டை வச்சுட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை யூஸ் பண்ணோன்னா என்ன ஆகுது பாருங்கள், SU which is equal to AU. ஆனால் ஏயுங்கிறது என்ன, தட் இஸ் சம்மேஷன் ஓவர் n SN inner product UN. ஆனால் இது வந்து 0 ஃபார் எவ்ரி n. ஸோ அதனால் நமக்கு ஈக்குவல் டு 0 கிடைக்குது, ரைட்? ஈக்குவல் டு 0. அப்போ எஸ்ஸுங்கிறது வந்து ஒரு நான் ஜீரோ ஐகன் வேல்யூ, அதே நேரத்தில் யூவும் ஒரு நான் ஜீரோ ஐகன் வெக்டர். ஆனால் அதோடைய ஸ்கேலார் மல்டிப்ளிகேஷன் என்ன வந்திருக்கு பாருங்கள், S இன்ட்டு யூ ஈக்குவல் டு 0ன்னு வந்திருக்கு இந்த ஈக்குவேஷன் வச்சுட்டு. ஸோ இதுதான் ஒரு கான்ட்ரடிக்ஷன். என்ன கான்ட்ரடிக்ஷன்னா, இந்த நான் ஜீரோ ஐகன் வேல்யூ இஸ் நாட் ஈக்குவல் டு SN ஃபார் ஆல் என்னன்னு எடுத்தோம் இல்லையா, அது வந்து ஒரு கான்ட்ரடிக்ஷனாக தருது. ஸோ ஹென்ஸ் SN n belongs to n இது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட்னா set of all alpha belongs to R such that alpha is an eigenvalue of A and alpha not equal to 0. Okay, alpha not equal to 0. ஸோ நம்ம இப்போ இந்த B ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு வந்து இந்த C ஸ்டேட்மெண்ட்டோடைய ப்ரூஃபை வந்து பார்க்க போகிறோம். ஸோ C ஸ்டேட்மெண்ட்டை ப்ரூஃப் பார்க்குறதுக்கு ஸோ நம்மளுடைய ஃபஸ்ட் அப்சர்வேஷன் வந்து நோட் தட் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏங்கிறது வந்து நத்திங் பட் H இன்ஃபினிட்டி, வேர் H இன்ஃபினிட்டிங்கிறது என்ன, F இன்ஃபினிட்டி பர்
and f இன்ஃபினிட்டிங்கிறது வந்து span of all the eigen vectors un. அதாவது நம்ம இந்த ஏ பார்ட்டுடைய ப்ரூஃபில் நம்ம எஃப் இன்ஃபினிட்டின்னு ஒரு ஸ்பேஸை டிஃபைன் பண்ணியிருந்தோம். அது வந்து என்னென்னா ஸ்பேன் ஆஃப் ஆல் த ஐகன் வெக்டர்ஸு, அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஹெச் இன்ஃபினிட்டி. அந்த ஹெச் இன்ஃபினிட்டி ஜீரோ ஸ்பேஸில் இருக்குதுன்னு நம்ம வந்து ஏற்கனவே சொல்லிட்டோம். ஆனால் நம்ம என்ன சொல்லணும்னா ஜீரோ ஸ்பேஸ் ஈக்குவல் டு ஹெச் இன்ஃபினிட்டின்னு வந்து சொல்லணும், ரைட்? ஸோ இப்போ வந்து நம்ம எக்ஸ் பிலாங்ஸ் டு ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு ஏற்கனவே என்ன தெரியும்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ ஸ்டார் இது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏவோட ஆர்த்தோகனல், ரைட்? ரேஞ்ச் ஆஃப் ஏவோட ஆர்த்தோகனல். ஆனால் ஏங்கிறது வந்து செல்ஃப் அட்ஜாயிண்ட்டுங்கிறதுனால ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏ வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏவோடைய ஆர்த்தோகனலாக வரப்போகுது. ஸோ இதை யூஸ் பண்ணோன்னா அண்ட் யூஎன்கிறது வந்து இஸ் அ சப்செட் ஆஃப் ரேஞ்ச் ஆஃப் ஏ, ரைட்? யூஎன்கிறது வந்து ஏன்னா ஏ ஆஃப் யூஎன் இஸ் ஈக்குவல் டு எஸ்என் யூஎன். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல முடியும்னா we have inner product x un equal to 0 for all un, right? For all un. ஏன்னா எக்ஸுங்கிறது வந்து ரேஞ்ச் ஆஃப் ஏவோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட்டில் இருக்குது, யூஎன்ஸ் எல்லாம் வந்து ரேஞ்சில் இருக்குது. அப்போ இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூஎன் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் யூஎன். ஆனால் ஸோ திஸ் இம்ப்ளை இது என்ன ஆகும்னா எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு எஃப் இன்ஃபினிட்டி, ரைட்? எஃப் இன்ஃபினிட்டி பர்ப். ஏன்னா எஃப் இன்ஃபினிட்டிங்கிறது என்ன? எஃப் இன்ஃபினிட்டிங்கிறது வந்து ஸ்பேன் ஆஃப் யூஎன், எக்ஸுங்கிறது வந்து ஆர்த்தோகனல் டு ஈச் யூஎன், ஹென்ஸ் எக்ஸ் இஸ் ஆர்த்தோகனல் டு எஃப் இன்ஃபினிட்டி. அதனால் வந்து எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு, ஸோ இன்னொரு ஸ்டெப் எழுதணும்னா திஸ் இம்ப்ளை இன்னர் ப்ராடக்ட் எக்ஸ் யூ equal to 0 for all u belongs to f infinity, which is span of un closure. And by definition of f infinity perp, so நமக்கு என்ன கிடைக்கும்னா x belongs to f infinity perp that is h infinity. இப்போ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோம்னா x belongs to 0 space implies x belongs to h infinity. Thus 0 space of A, this is equal to h infinity, that is the orthogonal complement of f infinity perp. Okay, so இப்போ வந்து நம்ம வந்து இந்த லாஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டை சொல்லணும். அதாவது யூஎன்ங்கிறது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் பர்ப்னா, அதே நேரத்தில் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏக்கு வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் எடுங்க, அது ரெண்டுத்தோடைய யூனியன் வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் ஹெச்னு சொல்லணும். இப்போ நம்ம இங்கே என்ன சொல்லியிருக்கோம்னா ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏங்கிறது வந்து ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஸ்பேன் க்ளோஷர் ஆஃப் யூஎன், ரைட்? ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஸ்பேன் க்ளோஷர் ஆஃப் யூஎன். ஸோ பை ப்ரொஜெக்ஷன் தியரம் நமக்கு என்ன வரும்னா, ஸோ ஆஸ் ஹெச் ஈக்குவல் டு எஃப் இன்ஃபினிட்டி ப்ளஸ் f infinity perp and f infinity perp equal to 0 space of A, right? இதனால் நமக்கு என்ன வரும்னா by projection theorem 0 space of A perp இது வந்து என்னென்னா f infinity double perp, this is equal to f infinity, right? This is equal to f infinity. இப்போ நமக்கு f infinity என்ன? f infinityங்கிறது வந்து span of un, right? Span of un. So in fact span closure nu வந்து எடுத்துருக்கோம், span closure. So 0 space of A, 0 space of A அதோடைய ஆர்த்தோகனல் காம்ப்ளிமெண்ட், அது வந்து இந்த ஆர்த்தோ நார்மல் வெக்டர்ஸோடைய ஸ்பேன் க்ளோஷர்னு வந்து எடுத்துருக்கோம். ஓகே, ஸோ இப்போ வந்து let V alpha be an orthonormal basis of zero space of A, right? Orthonormal basis of zero space of A. ஸோ இப்படி எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த ரெண்டுத்தோடைய யூனியன் வந்து எடுங்க, then union V alpha இதோடைய ஸ்பேன் என்ன வரும்? இதோடைய ஸ்பேன் வந்து ஆக்சுவலாக ஈக்குவல் டு f infinity, that is equal to span of
un plus span of v alpha, right? Span of un plus span of v alpha. அப்போ இது வந்து என்னன்னா is a dense subspace, is a dense subspace of f infinity plus f infinity perp, right? ஏன்னா வந்து span of un அது வந்து ஆக்சுவலாக f இன்ஃபினிட்டியே வந்து வந்துடும். ஏன்னா வந்து un வந்து ஆர்த்தோ நார்மல் செட்டு, ஸ்பேன் ஆஃப் un க்ளோஷர் தான் வந்து f இன்ஃபினிட்டி. அப்போ un வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னே வந்துடும். அப்போது ஆர்த்தோ நார்மல் பேசிஸ்னால் அது வந்து ஒரு சவுடர் பேசிஸ்னே வரப்போகுது. அப்போது இது வந்து ஈக்குவல் டு f இன்ஃபினிட்டி. அதே நேரத்தில் இதோடைய ஸ்பேன் க்ளோஷர் வந்து f இன்ஃபினிட்டி பர்ப். ஏன்னா வந்து மறுபடியும் v ஆல்ஃபாங்கிறது வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் ஆஃப் ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் a. அப்போ எந்த ஒரு வெக்டருக்கும் நம்ம வந்து கரஸ்பாண்டிங்காக ஒரு சீக்வன்ஸ் கண்டுபிடிக்க முடியும். அந்த கொடுத்துருக்க வெக்டரை அந்த சீக்வன்ஸோடைய சீரீஸாக எழுத முடியும் பை நம்ம வந்து நெசசரி கண்டிஷன் ஃபார் ஆர்த்தோ நார்மல் பேசிஸ், ஆர்த்தோ நார்மல் செட் டு பி ஆர்த்தோ நார்மல் பேசிஸ் பார்த்தோம். ஓகே, ஸோ அதுலேருந்து அதுக்கப்புறம் ரீஸ் ஃபிஷர் தியரத்துலேருந்து இதோடைய ஸ்பேன் க்ளோஷர் வந்து ஜீரோ ஸ்பேஸ் ஆஃப் ஏன்னு வந்து தெரிஞ்சிடும். அப்போ நம்மக்கிட்ட ரெண்டு பேசிஸ் இருக்குது. யூஎன்னுங்கிறது வந்து பேசிஸ் ஆஃப் எஃப் இன்ஃபினிட்டி, வி ஆல்ஃபாங்கிறது வந்து பேசிஸ் ஆஃப் எஃப் இன்ஃபினிட்டி பர்ப்னு தெரியும். அப்போது இது ரெண்டுத்தோட யூனியன் வந்து பேசிஸ் ஆஃப் எஃப் இன்ஃபினிட்டி ப்ளஸ் எஃப் இன்ஃபினிட்டி பர்ப், ரைட்? பேசிஸ்னு தெரியும். ஸோ அதனால் ஸ்பேன் க்ளோஷர் போடும்போது ஈக்குவல்னே வந்துடும், ரைட்? ஸ்பேன் க்ளோஷர் இஸ் ஈக்குவல் டு திஸ். ஆனால் இந்த ரெண்டுத்துடைய சம்மு வந்து ஈக்குவல் டு ஹெச். இந்த ரெண்டுத்துடைய சம்மு வந்து ஈக்குவல் டு ஹெச். ஸோ இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஆர்த்தோ நார்மல் செட் இருக்குது, அதோடைய ஸ்பேன் க்ளோஷர் ஈக்குவல் டு ஹெச்னு வந்ததுன்னா இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ எப்போ ஒரு ஆர்த்தோ நார்மல் செட்டு வந்து ஆர்த்தோ நார்மல் பேசிஸாக வரும்னா ஸ்பேன் க்ளோஷர் ஆஃப் அந்த ஆர்த்தோ நார்மல் செட்டு இருக்கு இல்லையா, அது வந்து ஈக்குவல் டு ஹெச்னு வந்ததுன்னா இது வந்து ஒரு ஆர்த்தோ நார்மல் பேசிஸ். ஸோ நமக்கு வந்து இங்கே அந்த மாதிரியான ஒரு ஆர்குமெண்ட் தான் வந்து வந்திருக்கு. என்னென்னா ஸ்பேன் ஆஃப் செட் யூஎன் யூனியன் செட் வி ஆல்ஃபா இது வந்து டென்ஸ் சப்ஸ்பேஸ் ஆஃப் ஹெச்னு வந்திருக்கு. தேர்ஃபோர் UN union V alpha is an orthonormal basis. So hence UN union V alpha is an orthonormal basis of H. Okay. So இதோட இந்த தியரத்தோட ப்ரூஃப் வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த தியரத்தோட இந்த கோர்ஸும் வந்து கம்ப்ளீட் ஆகுது. நன்றி, வணக்கம்.